வணக்கம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் சோஷியல் மீடியா ரீச் நிறைய டூல்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக எளிமையாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எதுவுமே இல்லாமல் நார்மலாக இப்போ இருந்தாலும் சரி, இதை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு நீங்களே இதை தொழில் தொடங்கி நடத்தலாம், அல்லது உங்கள் தொழிலுக்கு இதை பயன்படுத்திக்கலாம், அல்லது நீங்கள் ஹைலைட் ஆகிறதுக்கும் பாப்புலர் ஆகிறதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக அந்த ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம், லைவ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ்புக் லைவ் வருது, யூடியூப் லைவ் வருது, இன்ஸ்டாகிராம் லைவ் வருது, லிங்க்டின்ல லைவ் வருது, யூடியூப்பில் லைவ் வருது, எல்லா இடத்துலையும் லைவ் வருது. இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து மொபைல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம், இன்றைக்கி வடநாட்டில் எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஷோரூம் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதாவது அவங்க ஷோரூமில் இருந்துகிட்டே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஷோரூமை பார்த்து ப்ராடக்ட்ஸை பார்த்து தெரிந்து கொண்டு வாங்குறதுக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய டூல்ஸ் எது அப்படின்னா ரீஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. ரீஸ்ட்ரீம் பேர்லேயே இருக்குது. இது உங்களுடைய மொபைலில் இருந்தோ அல்லது உங்களுடைய பிசியில் இருந்தோ அல்லது ரெக்கார்டடாக இருக்கக்கூடிய வீடியோவை லைவாக மல்டி பிளாட்ஃபார்மில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பிளாட்ஃபார்மில் கொடுக்கும். அதில் ஃபேஸ்புக் அடக்கும், யூடியூப் அடக்கும், லிங்க்டின், ட்விட்டர், அது இல்லாமல் உங்களுக்கான இன்ஸ்டாகிராமும் அதில் இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போனீங்க அப்படின்னா டெலிகிராமில் கூட நீங்கள் லைவ் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன பயன் அப்படின்னா, பலதரப்பட்ட பேர்களுக்கு சோஷியல் மீடியாவில் பலதரப்பட்ட ஆளுங்களுக்கு போய் சேரும் பொழுது உங்கள் ப்ராடக்ட் ஈஸியாக ரீச் ஆகும். இதுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் மொபைல் இருந்தால் போதும். உங்கள் ஷோரூம்லேருந்து நீங்கள் மல்டி ஸ்ட்ரீமாக நீங்கள் நிறைய லைவ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வைடர் ஆடியன்ஸ். நீங்கள் அதிகப்படியான மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் ஒரே சமயத்தில் லைவ் பண்ணும்போது உங்களுக்கு நேரம் எல்லாம் மிச்சமாகுது. ஒரே லைவ் தான் பண்ண போகிறீங்க. அதே மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் போகுது. நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு லிங்க்டினுக்கு ஒரு மாதிரியான ஆர்டிஎம்பி, ஃபேஸ்புக்கு ஒன்று, யூடியூபுக்கு ஒன்று, இப்படி எல்லாமே நீங்கள் கண்டென்ட் எல்லாமே போட்டு பயங்கர டயர்டாக ஒரு லைவ் பண்ணுறதுக்குள்ள டயர்டாகிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரே ஒரு முறை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய ரீச் வந்து மேசிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்ட்ரீமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும். இதில் நிறைய வந்து டூல்ஸ் வச்சுருக்காங்க அவங்க. உங்களுடைய வீடியோ ஸ்டோரேஜில் மற்றவர்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு பாஸாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அதை லைவ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அதை அனுப்பிலாம் தேவையில்லை. இதுலேயே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டீம் டோட்டலாக பார்த்துட்டு கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க அப்ரூவ் கொடுத்து நீங்கள் அதை வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா பாப்புலர் டூலும் யூஸ் ஆகுது. முக்கியமாக இது ஓபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓப்பன் ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர். அதில் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ தான். அது நீங்கள் வாங்கி அது மூலமாக கூட இதில் லைவ் பண்ணலாம். விமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பெய்டு சாஃப்ட்வேர் இருக்குது, அது மூலமாகவும் பண்ணலாம். ஜூம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொரோனா காலத்தில் ஜூம் தான் பயங்கரம். ஜூமில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த ஜூம் மீட்டிங்கை கூட ரெக்கார்ட் பண்ணி இல்லாமல் நீங்கள் லைவாக கூட இதில் இன்டெகிரேட் பண்ணி கொடுக்கலாம். இன்டெகிரேட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் மட்டும்தான் கொடுக்க முடியும், ஃபேஸ்புக்கில் மட்டும். ஆனால் நீங்கள் அதில் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா ரீஸ்ட்ரீம் வழியாக நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூபு, லிங்க்டின்னு, ட்விட்டரு, அது இல்லாமல் டெலிகிராம், இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரே சமயத்தில் அந்த ஜூமுடைய மீட்டிங்கை கொடுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால மக்களுக்கு வைடராக போய் சேரும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, இன்னொரு விஷயம் நம்ம என்னென்னா, நமக்கு டைம் கிடைக்கிறது ஏதோ ஒரு சமயத்தில் கிடைக்கிது, நம்ம பிஸ்னஸை பார்ப்போமா இல்லை லைவ் பண்ணுவோமா அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவை. நீங்கள் லைவை வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இந்த டைமில் லைவுக்காக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வந்துடும். இதை பார்த்துட்டு இருக்கவங்களும் ஒரு இன்டிமேஷன் வந்துடும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவை அல்லது ஆடியோவை அப்லோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே ரெக்கார்டும் பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ணது அது சர்வரில் இருக்கும், அதை எடுத்து கூட நீங்கள் அப்படியே லைவ் பண்ணலாம். அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீடியோவை எடுத்து கூட நீங்கள் லைவாக எல்லா இடத்துக்கும் கொடுக்கலாம். இன்னொரு விஷயம், லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் பண்ண முடியுமா? நான் ஒரு கிளாஸ் நடத்திட்டுருக்கேன், கஸ்டமரோட பேசணும், ஸ்டூடெண்ட்டோட பேசணும், நான் ஒரு மீட்டிங் நடத்துகிறேன், அந்த மாதிரி இருக்குன்னா லைக் தட் ஜூம் மாதிரியே நீங்கள் கட்டக்கூடிய தொகைக்கு ஏற்ற மாதிரி 6 பார்ட்டிசிபெண்ட்ஸ், 10, 15 எல்லாமே ஆன்லைன் ஸ்க்ரீனில் அவங்களும் கலந்து கொண்டு இன்னொரு படி மேலே அவங்க பேஜில் கூட அவங்க லைவாக அதை கொடுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து யாருக்கு எந்த பிளாட்ஃபார்ம் போகணும் அப்படிங்கிறது நீங்கள் 2 பிளாட்ஃபார்ம் தான் போகணும், 4 பிளாட்ஃபார்ம் எல்லாமே பண்ணலாம். உங்கள் ஸ்ட்ரீமையே கஸ்டமைஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் மாறி மாறி கொடுக்கலாம்.
தலைப்பை மாற்றி கொடுக்கலாம், அவங்க கஸ்டமைஸ் பண்ணலாம், டேக் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லாமே ஒன் டைம் தான். ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதில் வெவ்வேறு மாதிரி போயிடும். ஆனால் ஒரே லைவ் கொடுத்தா போதும். நீங்கள் ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சிம்பிளிஃபையான இதுதான் இந்த ப்ராசஸ் தான். நீங்கள் இதில் வந்து இன்புட்டு உங்கள் கேமரா மூலமாக, ஓபிஎஸ் மூலமாக, விமிக்ஸ் மூலமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் சிங்கிள் கிளிக் ஒரு முறை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா போதும், அதை நீங்கள் ஷெட்யூல் கொடுத்தாலும் சரி, ஆன்லைன் உடனே கொடுத்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் லைவ் போயிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கே முடிவெடுங்க. உங்கள் நிறுவனம் ஆன்லைன்லேயும் விர்ச்சுவலாக ஒரு பெரிய ஷோரூமாக மாறணும், நிறைய கஸ்டமரை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டிப்ஸ் நாங்கள் தரோம். பின்னாடி எப்படி கஸ்டமர் இருக்கணுங்கிறது இப்போதைக்கு இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ட்ரையல் பேசிஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான எல்லா விஷயங்களும் இதில் இருந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு உங்களுடைய இமெயில் கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் போங்க. 3 பிளாட்ஃபார்ம் வரைக்கும் கொடுக்க முடியும். அதில் நீங்கள் கொடுத்து பாருங்கள், லைவ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா எங்கே நீங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் கால் பண்ணி பேச உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இப்போ எப்படி இருக்குங்கிறது, இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்த்துருவோம். ஜஸ்ட் இதுதான் நான் சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம். நான் சொன்ன மாதிரி ஒன்லைன் ஸ்ட்ரீம் 30 டெஸ்டினேஷன். இதில் வந்து நான் ஏற்கனவே இருக்கிறதுனால நான் வந்து லாகின் ஆகிறேன். இப்போ ஸோ லாகின் ஆன உடனே இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2-3 எடிட் டெசிஷன் இருக்கும். இந்த டெஸ்டினேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, என்னென்ன பேஜ் உங்களுக்கு கொடுக்க முடியுமா, அப்புறம் டிக்டாக் இல்லை நம்மகிட்ட, லிங்க்டின், இன்ஸ்டாகிராமு, டெலிகிராமு, அமேசானில் லைவு, யூடியூப்பு, எக்ஸ்னா ட்விட்டரு, இந்த மாதிரி என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்கோ உங்களுக்கு முடியுமோ அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஈவன் ஒரு ஆர்டிஎம்பியாக உங்கள் வெப்சைட்லையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஷெட்யூல்டு ஈவெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஷெட்யூல் ஈவெண்ட்னா நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இல்லை எது வழியாக கொடுக்குறீங்க, ரீஸ்ட்ரீம் ஸ்டுடியோ இவங்களே ஒன்று இருக்குது. அந்த ரீஸ்ட்ரீம் ஸ்டுடியோ வழியாக கொடுத்தீங்கன்னா டைட்டில் முதல்ல கொடுத்துருங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, எப்போ கொடுக்கணுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா போதும். டைம் கொடுத்துட்டிங்கன்னா தம்ப்நெயில் இமேஜையும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டட் லைவாக போயிடும். ஸோ நீங்கள் மல்டிபிள் பிளேலிஸ்ட்டை கொடுத்துட்டு கூட கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது உங்களுடைய 10-15 ஃபைலை போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மல்டிபிளாக நீங்கள் கொடுக்கலாம். நான் ஏற்கனவே நிறையா வீடியோ வச்சுருக்கேன், அதை நான் வந்துருப்போம் இல்லை இப்போது. அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் நான் லைவும் பண்ணலாம், என்ன பண்ணலாம், நான் ரெக்கார்ட் மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு இருக்குது. இப்போ ரெக்கார்டு வீடியோ அண்ட் ஸ்டுடியோ அப்படின்னா பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ஆயிரும் உங்களுடைய கேமரா. இப்போ நான் கேமரா இதில் கொடுத்துருக்கலாம் வராது. ஸோ இந்த கேமரா இப்படி கேட்கும். கேமராவில் கொடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஸ்டுடியோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைவ் ஸ்ட்ரீமில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்க்ரீன் வேணுமா, இன்னும் 4 பார்ட்டிசிபேட்ஸ் சொன்னால் அதையும் நம்ம கொடுக்கலாம். இப்போ இன்வைட் கெஸ்ட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எதுலேயும் அனுப்பிட்டிங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு போயிடும். ஸோ அவங்க வந்து இதில் பண்ணலாம். அதே மாதிரி இதிலேயே நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கொடுக்கலாம். சப்போஸ் டு பி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோ கொடுக்குறேன். இதுதான் நான் என்னுடைய ஓபிஎஸ்லேருந்து நான் கொடுக்குற விண்டோ. இது பாருங்கள் இப்போ வந்துருச்சு. இப்போ இந்த 2 கீழே இருக்க ஸ்க்ரீன் வந்து கேமரா எல்லாம் அதனால் வருது. இப்போ அதை வந்து எப்படி வேணாலும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணுமா, இந்த மாதிரி வேணுமா, இப்படி வேணுமா, எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்து டைட்டிலும் கொடுக்கலாம். கேப்ஷன்ஸ் வேணும்னா அந்த கேப்ஷன்ஸ் கொடுக்கலாம். பரவாயில்ல, இப்போ நான் வேறு கேப்ஷன் நிறையா கொடுக்கலாம். ஃபாலோவர்ஸ்னு கீழே வரும் பாருங்கள். இப்போது தெரியுதா, ஃபாலோ ஆன் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு கொடுக்கணும் அப்படின்னா அதையும் நம்ம கொடுக்கலாம். கீழே பாருங்கள், ஸ்க்ரோலிங் மாதிரி கொடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரொம்ப 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 ஈஸியாக நம்மளால் கொடுக்க முடியும். அது இல்லாமல் என்னுடைய வெப்சைட் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், வெப்சைட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி என்னுடைய ஃபோன் நம்பர் மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துட்டு போயிடலாம். இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம். இல்லை கிளையண்ட் யாராவது அட்டாச் பண்ணால் அவங்களுடைய மெயில் வந்த பிறகு அதில் கொடுத்துக்கலாம். இது அப்படியே மல்டிபிள் ஸ்ட்ரீமாக கொடுத்துட்டு போகலாம். ஸோ வேண்டாம்னா எப்படினாலும் மாற்றலாம். நம்ம இப்போ வேணான்னா நம்ம எடுத்துறேன். நான் பெரும் ஸ்க்ரீன் மட்டும் தான் இருக்குது இப்போது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது வந்து உண்மையிலேயே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மாதம் மாதம் ஒரு தொகை கட்ட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் நேரிலே கட்டி நீங்களே பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக கூட யூஸ் பண்ணிருக்கலாம். நிறைய உங்கள் க்ளவுடில் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, என்னென்ன டீம் கொடுக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும். பாருங்கள், இப்போ வந்து இது வந்து எப்போ ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே பண்ணேன் இல்லையா, அந்த ஈவெண்ட் வந்துருச்சு. இல்லை க்ளவுடில் என்னென்ன வீடியோ இருக்குது, ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ இருக்குது, டீம் யார் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துடலாம். பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயம்தான். இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே நம்பர் இருக்குது, அதில் கால் பண்ணி பேசுங்க.
மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா ரீச் ஒரு அருமையான விஷயத்தோட சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் எங்களுடைய சேனல் பார்த்துட்டே இருங்க. இது பழைய வீடியோஸ் நிறைய இருக்கும், நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியா எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்குது, இனியும் வரப்போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டியதே இல்லை, நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.